அவருக்கு ஜூனியர். மாலிக் இமாம்ங்கிறது தாபிஈ. அவங்க சஹாபி கண்ணால பார்த்தவங்க தான் யாரு? மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இமாம் ஷாஃபியோட உஸ்தாத், ஆசிரியர். அந்த ஆசிரியர் இமாம் ஷாஃபிக்கு சாப்பாடு கொடுத்தார். எவ்வளவு பெரிய மாமேன் வயிறு கூட்டவங்க தந்த பாடம் படிக்க வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க இமாம் மாலிக். முதல்ல ஃபிக்ஹ் கிதாப் எழுதுறது இமாம் மாலிக் அவர்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரசூலுல்லாஹி ஹதீஸின் அடிப்படையா வச்சு எப்படி ஓது செய்யணும், எப்படி குர்ஆன் ஓதணும், எல்லா சட்டங்களையும் தொகுத்து முதல்ல ஃபிக்ஹ் கிதாபை உருவாக்குனது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அவங்க தாண்ட
3153 பதிவு செய்யப்படுகிறது. பரக்கத்தான உணவு என்றால் என்ன? அந்த உணவுல அதிகமான கைகள் இருக்கும். அதிகமான கைகள் இருக்கிற உணவு தான் பரக்கத்தான உணவு. மீதமுள்ள எல்லா உணவுகளும் அது பரக்கத் குறைவானதாக தான் இருக்கும். அப்ப அதிகமான கைகள் எப்ப இருக்கும்? அதிகமான ஏழைகள் அந்த விருந்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த உணவு பரக்கத்தான உணவு என்கிறார்கள். இன்றைக்கு நாம் விருந்தாளிகளை அழைக்கும் பொழுது தெரிந்தவர்களை அழைக்கின்றோமே ஒழிய, தெரிந்தவர்களை நாம் அவர்களுக்கு முக்கியப்படுத்துகின்றோமே ஒழிய, அந்த தெரிந்தவர்களில் எத்தனை ஏழைகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அழைக்கக்கூடிய விருந்தாளிகள், நம் கூப்பாடு போடும் பொழுது, நாம் அழைக்கப்படும் பொழுது, அந்த அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களில், அழைக்கப்பட்டவர்களில் எப்படி நபர்கள் ஏழைகள் என்பதை நம் சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம 100 பேர் கூப்பிடுறோமா, அந்த 100 பேர்ல குறைந்தது எத்தனை நபர் ஏழைகள் இருக்கின்றார்கள்? அதாவது ஏழைகள் இல்லாத விருந்துல பரக்கத் இல்லைங்கிற ஹதீஸ் நிறைய ஹதீஸ் இருக்கு. புகாரி ஷரீஃபில் இமாம் புகாரி பதிவு செய்றாங்க, ஏழைகள் இல்லாத விருந்தில் அது பரக்கத் இல்லாத விருந்து என்று பல ஹதீஸ்கள் வந்துள்ளது. சில சாபாக்கள் வருகிறார்கள், ஒடைத்தமா ஜாமு அதுவும் அஸ்வாபி யஷ்குன. சில சாபாக்கள் வந்தார்கள், யஷ்குன இலை பெருமானார் சொன்னாங்க, முறையிட்டாங்க, நாயகமே அது சுண்ணவை, நாங்க அதிகமா பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, நல்லா சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுறோம், ஆனா ரொம்ப பசிக்குது. ஆளுநர் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பல நல்லது தஃதரூன, நீங்க பிரிச்சு பிரிச்சு சாப்பிடுறீங்களா, நீங்க தனித்தனியாவா சாப்பிடுறீங்க அப்படின்னு பெருமானார் கேட்டாங்க. அந்த சஹாபாக்கள் ஆம் என்றார்கள், நாங்க தனியா தான் சாப்பிடுறோம், நாங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல, நாங்க தனியா தான் சாப்பிடுறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஜ்தபிஉ அன் துஆமிக்கும், உங்கள் உணவுல நீங்க கூட்டா சேர்ந்துருங்க, நீங்க சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. சேர்ந்து உட்கார்ந்து நீங்க உணவு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்க உணவு இருக்கும் பொழுது, யுபாரிக்லகும் ஃபீஹி, அந்த சாப்பாட்டுல பரக்கத் அதிகமா இருக்கும். இந்த ஹதீஸ்ல எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அத நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய விருந்து, நாம யாருக்காவது விருந்து ஏற்பாடு செய்றோம் அப்படின்னு சொன்னா அந்த விருந்தில் அதிகமானவர்கள் ஏழைகள் இருக்க வேண்டும் என்று பெருமானார் நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். விருந்தாளி சாப்பிடும் போது நம்ம அவர் பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறதும் அவர் கூட ஒரு சாப்பிடுறதும் சுன்னத். பெருமானார் வலியுறுத்தி சொன்னாங்க, நீங்க சுன்னத்தா நோன்பு வச்சிருக்கீங்களா, நபிலா நோன்பு வச்சிருக்கீங்களா, நபிலா நோன்பு வச்சிருந்து சுன்னத்தா நோன்பு நோட்டிருந்த நிலையில் உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா அதை விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறி சாப்பிடுங்க என்றார். சுன்னத்தா நோன்பு வச்சிருந்தா கூட அதை விட்டுடுங்க, நபிலா நோன்பு வச்சிருந்து விட்டுடுங்க, அதை விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறி சாப்பிடுங்க என்றார்கள். உத்தம சீடர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க விருந்துல 9-10 வகையான விருந்துகள் இருக்குது. அதுல ஒரு விருந்து தான் தாவத், பொது விருந்து. பொது விருந்துனா அதுல கண்டிப்பாக அந்த விருந்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை பெருமானார் வலியுறுத்தி சொன்னார்கள். பரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு விருந்துக்கு பெருமானார் ஒரு யூத பெண்மணி அழைக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு யூத பெண்மணி பெருமானாரை விருந்துக்கு அழைத்தார். விருந்துக்கு அழைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய உணவுல விஷத்தை தேய்ச்ச அந்த ஆட்டுக்கறியை என்ன செய்றாங்க, அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க. சஹாபாக்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பெருமானார் அந்த உணவை எடுத்து ஒரு நிமிடம் பார்த்து கீழே வச்சாங்க.
யூதன். அவர் வந்து என்ன செய்வார்னா அடமானத்துக்கு பொருட்களை வாங்கி அவர் தானியத்தை கொடுப்பார். ஷம்முன்னு அந்த யூதன். அந்த யூதனுக்கு கொண்டு போய் இந்த போரை கொடுக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து பார்க்கணும். பெருமானார் வீட்டினுடைய முத்திரை இருக்கிறது. பெருமானார் வீட்டினுடைய அந்த நுபுவத்துடைய முத்திரைகள் அதில் பொறிக்கப்பட்டது. இது நபியின் குடும்பத்தோட போர்வை. உங்களுக்கு எப்படி நடந்துச்சு? நடந்த நிகழ்வை அவர் சொன்னார். உண்மையிலே நபிமார்கள் குடும்பம் மட்டும்தான் இந்த தியானத்தை செய்ய முடியும். உள்ளே வச்சிருக்கிற போதை எடுத்து வித்து விருந்து கொடுக்கிற ஒரே குடும்பம் நபியின் குடும்பம் தான். இது பாத்திமா அம்மாவுக்கு போய் திரும்ப கொடுத்துருங்க. இந்த கோதுமை அவங்களுக்கு தர அதிகம் சொல்லி கொடுத்துருங்க என்பதாக யூதன் அதிகம் கொடுத்த நிகழ்வுகளை எல்லாம் நல்லா பார்க்க முடியுது. அவங்க போய் அந்த உணவை சமைச்சிட்டு நிறைய உணவுகளை ஃபுல்லா பாத்திரத்துல இட்டு அந்த சாமிகளை சல்மான் பாரிசை கொடுத்து சொல்லி அனுப்பிட்டாங்க. சல்மான் பாரிஸ் சொன்னாங்க, இவங்க ஒன்றும் தேவைப்படாதுமா, நிறைய ரொட்டிகள் இருக்குது, இந்த ரொட்டி தேவைப்படாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்புறான். அந்த யூதன் கொடுத்தது அதிகாவுடைய சக்காவுடைய பொருளையோ அதிகாவுடைய பொருள் இந்த மாதிரி சதக்காவுடைய பொருட்களையோ நபிமார்கள் குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் வாங்க மாட்டாங்க. சக்காவுடைய பொருளை அப்துல் முத்தலிப் பனுஹாஷிம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சக்காத் பணம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதே சட்டம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சவுதி அரேபியா யாராவது இருந்தான்னு சொன்னா சக்காத்துடைய பணம் நபிமார்கள் குடும்பத்துக்கு போக கூடாது சட்டமே இருக்குது. அப்போ ஃபாத்திமா அம்மா அவங்க வீட்லயே போன அடுப்பறையில அந்த சாமி கொடுத்த உணவை வேணாம்னு சொல்லி திரும்ப அனுப்பிட்டாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஒரு பேரண்டிங், ஒரு பிள்ளை வளர்ப்பை பெருமானார் செய்து காட்டினார்கள் உலகத்திற்கு. தன்னுடைய வீட்டில் உணவு இல்லை என்று சொன்னாலும் தன் வீட்டில் உள்ள பொருளை அடமான வச்சு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரே குணம் ஃபாத்திமாவாக இருந்தது. அதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது அந்த அளவுக்கு விருந்துக்கு பெருமானார் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சஹாபாக்களும் கொடுத்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 5 ஹந்தக்குடைய போர் இதை அதிசயமா புகாரி பதிவு செய்கிறார்கள். 4101 ஹதீஸ், 4102 ஹதீஸாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். ஹந்தக்குடைய போர், அந்த போர்ல சுத்தி சஹாபாக்கள் இருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் பசியோடு மிகுந்த ஒரு களைப்போடு குளிர்றாங்க. ஏன்னா இந்த ஏரியாவை சுத்தி பள்ளம் நோட்டினால எதிரிகள் உள்ள வர முடியாது. அதனால எல்லா சஹாபாக்களும் குளிர் ஏறி வேலை பார்க்கறாங்க. எல்லாருமே பசி. ரசூலுல்லாஹ் கல்ல கட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஏன்னா கல்லு கெட்ட அளவுக்கு ரசூலுல்லாஹ் பசியா இருக்கிறாங்க. வயித்துல கல்ல கட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கல்ல கட்டி குளிர்றாங்க. அப்பதான் நின்று வேலை செய்ய முடியும். இதை பார்த்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த ரொம்ப சங்கடமா இருக்கு. ரசூலுல்லாஹ் ரொம்ப பசியோட இருக்காங்க. வீட்டுல என்ன உணவு உள்ளது? அந்த அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் பார்லி அரிசி இருக்கு, பார்லி மாவும் ஒரு சிறிய ஆட்டு குட்டி இருக்குது. நீங்க ரசூலுல்லாஹ்வை சாப்பிட வர சொல்லுங்க. நான் இந்த ஆட்டை அறுத்து கொடுத்து நீங்க போங்க. இந்த ஆட்டை அறுத்துட்டு நீங்க போங்க. இதை சமைச்சு நான் சால்னா காய்ச்சி வைக்கிறேன், ரொட்டி சுட்டு வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் தனியா சாப்பிட மாட்டாங்க. சில சஹாபாக்களோட சேர்ந்து சாப்பிடுவாங்க. நீங்க என்ன செய்யுங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காதலில் போய் சொல்லுங்க, நான் இப்படி இந்த மாதிரி வீட்டுல சின்ன விருந்து இருக்கு, நீங்களும் வாங்க, சில சஹாபாக்களும் சேர்ந்து வாங்க என்று சொல்லி அனுப்புறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. நான் இந்த வீட்ல ஒரு சின்ன விருந்து இருக்கு, நீங்களும் சில சஹாபாக்கள் வந்தா விருந்து சாப்பிட்டு போகலாம் என்று அந்த சஹாபி சொல்லி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ் சிறிய விருந்துனா சிறிய விருந்து என்ன அப்படின்னா ஒரு ஆடு ஒன்று அறுக்கப்பட்டிருக்கு, ஒரு குட்டியோட ஆடு ஒன்று அறுக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் ரொட்டிகள் சுடப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் தலையை சந்தத்தை விட்டு உயர்த்தினார்கள். யாரும் சந்தக் வாசிகளே, ஜாபிர் நமக்கு விருது வைக்கிறார். எல்லாரும் வாங்கினா அன்னைக்கு இருந்து சஹாபாக்கள் 1000 பேர். அப்ப அந்த ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, பாத்திரத்தை நீங்கள் திறக்க வேண்டாம். நான் ஊது வரை நான் ஓதுற வரைக்கும் பாத்திரத்தை திறக்க வேண்டாம். மனைவிட்டு சொல்லி அனுப்புங்க. இந்த சாபி யோசனை வீட்டுக்கு போறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் சரியா சொன்னோமா இல்லையான்னு